ஒரு ஆனியன் எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு கம்பெனியோட கப்பல் நடுக்கடல்ல பிரேக் டவுன் ஆகுது. உடனே அந்த கப்பலை கரையோரமா ஒதுக்குறாங்க. அந்த ஊர்ல இருந்த மக்கள் எல்லாரும் அந்த கப்பலை வந்து பார்த்துட்டு அதுல இருக்கிற ஆனியன் எடுத்து டேஸ்ட் பண்ணி எங்களுக்கு இந்த ஆனியனை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அந்த கேப்டன் சொல்றாரு, உங்க ஊர்ல எந்த பொருள் ரொம்ப விலை மதிப்பான பொருளோ அந்த பொருளை கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த ஆனியனை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த மக்கள் ஊருக்கு போய் ஊர்ல இருக்கிற எல்லா தங்கங்களையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த ஆனியனை வாங்கிட்டு போயிட்டாங்க. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமான அந்த கேப்டன் ஊருக்கு திரும்பி போய் இந்த விஷயத்த சொல்றாரு. உடனே பக்கத்து கம்பெனில கார்லிக் எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனியோட ஓனர் இந்த விஷயத்தை கேட்டு அவரோட கார்லிக் எல்லாத்தையும் அதே கப்பல்ல போட்டு அதே ஊர்ல கொண்டு போய் நிறுத்துறாரு. உடனே அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து அந்த கார்லிக்கை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த கார்லிக் எங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அந்த கேப்டன் சொல்றாரு, உங்க ஊர்ல எந்த பொருள் விலை மதிப்பான பொருளோ அந்த பொருளை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஊருக்கு போய் ஊர்ல இருக்கிற எல்லா ஆனியனையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த கார்லிக்கை கேட்கறாங்க. ஏமாந்து போன கேப்டன் ரொம்ப சோகமா திரும்பி போறாரு. அதாவது ஒருத்தர் அவரோட பிசினஸ்ல ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அவர் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த ஃபார்முலாவை 100% காப்பி பண்றதுனால நாமளும் வின் பண்ணிட முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. பட் அந்த ஃபார்முலாவை உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ற கெப்பாசிட்டி நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்களும் வின் பண்ணலாம்.